இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இப்போ இந்த காந்தாரா படத்துக்கு ஏற்பட்டிருக்க இந்த விபத்துங்கிறது கர்நாடகா ரசிகர்களவே பயங்கர பீதியில் ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். பட தொடக்கத்திலிருந்து அமானுஷ்யமான பல விஷயங்கள் நடந்திருக்கு. கர்நாடகா வனப்பகுதியை ஒட்டின ஒரு இடத்துல வந்து படப்பிடிப்பு நடந்திருக்கு. அங்கே அந்த கபில் என்ன பண்ணுறாரு, ஷூட்டிங் முடிஞ்ச நேரத்தில் அவர் வந்து அங்கே உள்ள நதியில் வந்து குளிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு அங்கே போயிருக்காரு. அந்த நதியில் வந்து குளிக்கும்போது அவர் ஒரு இடத்துல சுழலில் மூழ்கி அவர் இறந்து போயிட்டார். ராகேஷ் பூஜாரின்னு ஒரு நகைச்சுவை நடிகர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நண்பருடைய கல்யாணத்தில் போய் நடனம் ஆடியிருக்காரு. நடனம் ஆடிட்டு வந்தவர் திடீர்னு அங்கேயே மயங்கி விழுந்து இறந்து போயிட்டார். அவர் எப்படி இறந்தாருங்கிறது பெரிய ஒரு மர்மமாக இருக்குது. இன்னொரு நாள் ஒரு இடத்துல வந்து அதே வனப்பகுதியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த, கோவில் சார்ந்த ஒரு இடத்துல வந்து அவங்க படப்பிடிப்பு நடத்தக்கூடாதுங்கிற பர்மிஷனை மீறி அவங்க வந்து சில இடத்துல நடத்தியிருக்காங்க. அங்கே வந்து தீ விபத்தே நடந்தது. எதிர்பார்த்த விதம் படகு வந்து அந்த சுழலில் சிக்கி கவிழ்ந்துருச்சு, மூழ்குது, கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிருச்சு. அதை மூழ்கின வேறு வழி இல்லாமல் பொருட்களை எடுக்க முடியாமல் எல்லாரும் வந்து படகை விட்டு வெளியில் வந்து நீந்தியே தப்பிச்சு வந்துருக்கு. வனத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் எளிய மக்களை வந்து வதைக்கிற கும்பலுக்கு எதிராகவும் ஒரு தெய்வம் கிளம்பி இருக்குன்னா அது காந்தாராவாக தான் இருக்கு. ரிஷப் செட்டி சொன்னார், நான் நடிக்கலைன்னு. அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் நான் நடிக்கலை, நான் வந்து இயக்கப்பட்டேன் அப்படிங்கிறார். வணக்கம். ரிஷப் செட்டி அவரே நடித்து இயக்கியிருந்த படம் காந்தாரா வந்து அது கன்னட படம்னாலும் கன்னடத்தில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பயங்கரமாக போச்சு. வந்து தமிழ்லையும் ரொம்ப ஒரு வெற்றி படம் அது. வந்து அந்த படத்தோட செகண்ட் பார்ட் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க, காந்தாரா சாப்டர் 1 அப்படின்னு தலைப்பு வச்சு. வந்து அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பித்ததுலேருந்து தொடர்ந்து ஏதோ ஒரு விபத்துகளை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. அதை உட்பட 2-3 பேர் பல்வேறு விபத்துகளை இறந்து வர போயிட்டாங்க. இப்போ கடைசியாக ஒரு விபத்து, ரிஷப் செட்டியே அந்த விபத்தில் மாட்டிக்கிட்டார். அது தண்ணி ரொம்ப குறைவான ஒரு இடம், ஒரு ஆழம் இல்லாத பகுதிங்கிறதுனால அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கேமராலாம் மாட்டிடுச்சுக்கிறாங்க. இப்போ அது என்னென்ன நடந்துச்சு அந்த கதையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பேய் கதை படித்த மாதிரி இருக்குது. காந்தாரா படம் வந்து கன்னட சினிமா மட்டும் இல்லை, பாலிவுட்டில் வந்து அந்த எல்லா படங்களும் ஃபெயிலியர், அட்டர் ஃப்ளாப்பு. எல்லா படங்களும் வசூலே எடுக்கலை. ஒரு நாள் கூட ஓடாமல் போன பல படங்கள், பிரம்மாண்டமான படங்கள் இருந்தது. இந்த நேரத்தில் காந்தாரா படம் வந்து கிட்டத்தட்ட பாலிவுட்டு ஹீரோக்கள் எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன் அள்ளிடுச்சு. கிட்டத்தட்ட 500 கோடி நியரஸ்ட் வந்துருச்சு. ஆனால் அந்த படம் எடுத்தது 30 கோடி எவ்வளோ எடுத்திருக்காங்க. 500 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படம் தான் காந்தாரா படம். எல்லா ஆல் லாங்குவேஜ். அந்த படம் வெளிவந்த அன்னைக்கு வந்து ரிஷப் செட்டியை சந்தித்தோம். அப்போ நாலாம் சந்தித்து பேசும்போது அந்த படத்தில் வந்து சொல்லப்படுற கருத்து அப்படி என்னென்னா, ஒரு கன்னடத்தில் வந்து அது பியூர் கன்னடம், அவங்க தான் வந்து சுத்தமான கன்னடம் பேசுகிற பூர்வ குடிகள்னு சொல்லலாம் அவங்கள. அந்த மாதிரியான ஒரு மக்கள் வாழ்கிற, அவங்க வணங்குற ஒரு தெய்வம், பஞ்சுருளிங்கிற ஒரு தெய்வத்தை பற்றின கதை தான் அந்த இது. அவங்க அந்த தெய்வத்துடைய உண்மையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது வனங்களை பாதுகாக்கிறதும் இயற்கையை பாதுகாக்கிறதும், அதோடு மட்டும் இல்லாமல் அந்த இயற்கைக்கு யார் ஊறு விளைவிச்சாலும் அவங்கள வந்து எதிர்த்து நிற்கிறதும் தான் அந்த தெய்வத்துடைய வரலாறாக இருந்திருக்கு. நிலப்பிரபுத்துவத்தை எதிர்த்து அந்த தெய்வம் உருவானது தான் அந்த தெய்வம். அதை காலப்போக்கில் அவங்களுடைய வழி சந்ததியினர் வந்து அதை வந்து எதிர்த்து போராடுன்னு அந்த சிறு தெய்வம் ஆக்கப்பட்டு அவங்க அதை வணங்கி வர்றாங்க. அப்படி வந்து இயற்கையை பாதுகாப்பதற்கும் அதை பாதுகாப்பவர்களுக்கு உதவி செய்வதற்குமான ஒரு தெய்வம் தான் அந்த பஞ்சுருளிங்கிறத அந்த தெய்வம். அது வந்து ஒரு வராக வடிவத்தார பன்றி வடிவத்தில் உள்ள பெண் தெய்வம் அப்படிங்கிறது அந்த தெய்வத்தை அடையாளப்படுத்தப்பட்டு அந்த படத்தில் வச்சுருந்தார். அதை கொண்டாடுற இடத்துல பூதகோலான்னு ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமான ஒரு எளிய சாமி, அந்த பெரிய படாடோபம் நகை இதெல்லாம் அணிந்தில்ல, ஏழைகளுக்கும் அதாவது பழங்குடியினர் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரியான ஒரு தெய்வமாக தான் அந்த பஞ்சுருளி தெய்வம் இருக்குது. அவங்க வந்து அந்த பூதகோலா திருவிழாவில் வந்து எப்படி அவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த தெய்வம் வந்து அருள் வந்த பிறகு அந்த ஒரு சத்தம் வந்து எழுப்புது. அந்த சத்தம் எழுப்பும்போது அது என்ன செய்யுதுன்னா, காடு முழுக்க எதிரொலிக்குது. அது வனம் என்னுடைய இது. இந்த ஆண்டைகள் இருக்குல்ல, அந்த ஆண்டைகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிற விதத்தில்
இந்த வனத்தை வந்து நீ கைப்பற்ற நினைச்சியா நான் வந்து உன்னை வருவேன், பாதுகாப்பேன், நான் வந்து உன்னை எதிர்ப்பேன், இந்த வனத்தை நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற சொல்கிற அந்த அந்த தொனியில் வந்து அந்த சத்தம் எழுப்பும். அந்த படத்தில் யாருமே எதிர்பாராத விதமாக இந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ரொம்ப மெய்சிலுக்கு வச்சிருது. அதை வந்து அந்த ரிஷப் செட்டி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்டார், நீங்கள் அந்த சத்தம் போடுவீங்கள்ல, அதை நீங்கள் வந்து இப்படி எங்கள் சத்தம் போட்டு காமிங்க அப்படின்னு சொன்னார். உடனே ரிஷப் செட்டி முகமே மாறி போச்சு. ஏன் அப்படின்னா, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து ஏதோ நான் வந்து சினிமாவுக்காக செஞ்சதில்லை சார், நான் வந்து அது எங்கள் கிராம நாட்டுப்புற மக்களுடைய அதை உணர்வு, அது வந்து நானே கற்றுனது கிடையாது, அது எனக்குள்ள ஒரு அருள் இருந்து தான் நான் கற்றுனதா நான் நினைக்கிறேன் சார், அதை நாம் இங்கே செஞ்சு பார்க்கக்கூடாது சார், ஏன்னா அது காலங்காலமாக ஒரு தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு ஒளி எழுப்புதல், அதுதான் வந்து நான் அப்படி தான் சார் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து நான் பெருசாக படம்லாம் ஓடணும், கலெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுக்கலை சார், எங்களுடைய இந்த எங்களோட நாட்டுப்புற வழக்கத்தை வந்து நான் உங்களுக்கு மற்ற அதுவும் எங்கள் கர்நாடகாவில் மட்டும் தெரிவித்தா போதும் அப்படிங்கிறதுக்காக தான், பதிவு செய்யணுங்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். நான் சிறு வயதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த திருவிழா சார், நான் அவங்கள்ட்ட காமிக்கணுங்கிறதுக்காக எடுத்தேன். அவரும் அந்த பகுதியை சார்ந்தவர்? ஆமாம், அவங்க பெற்றோர்கள், அவங்க மூதாதையர்கள் எல்லாருமே அந்த தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டவங்க. அவங்க அந்த அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் அது. அது இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காரவங்க தமிழில் மொழிபெயர்த்து இங்கே பண்ணிட்டாங்க. இங்கேயே அந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அடுத்தடுத்த லாங்குவேஜில் சக்ஸஸ் ஆகி. எனக்கு அந்த சக்ஸஸ் எனக்கு தேவையில்லை சார், என்னுடைய தெய்வ வழிபாட்டை வந்து நான் ஒரு மொழியில் வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன், அதுதான் எனக்கு தேவை, நான் இதோடைய 2வது பாகம்லாம் நான் எடுக்க மாட்டேன் சார், நான் அதுக்கு வழி இல்லை சார் அப்படின்னு சொன்னார். ஸோ இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு படத்தை நான் 2வது பாகம் எடுக்கணும்னு ஆசைப்படலைன்னு சொன்னார். அப்போ ரிஷப் செட்டியில் இருக்கிற உள்ள நியாயத்தையும் ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய அந்த கலாச்சாரவியலை வந்து பதிவு பண்ணால் போதும், பணம் சம்பாதிக்கிற நோக்கம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னார். அது வந்து ஒரு தெய்வீகமான அந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணுறது மட்டும்தான் அவருக்கு நோக்கமாக இருந்திருக்கு. அப்படி தான் இந்த படம் வந்து அவரே எதிர்பாராத விதமாக இது ஒரு பல கோடி அள்ளி கொடுத்துருச்சு. எப்போவுமே அந்த வணிக ரீதியாக ஆசைப்பட்ட அந்த நிறுவனம் என்ன செய்யும், எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி ஒரு செகண்ட் பார்ட் எடுக்க வச்சாங்க. அப்போவே அவர் தயக்கத்தோடு தான் அதை வந்து இதை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு, பொதுவாக வந்து செகண்ட் பார்ட்னா அடுத்த பார்ட் எடுப்போம்ல, இவர் என்ன பண்ணார், அந்த முதல் பார்ட்டில் காண்பிக்கப்பட்ட அந்த காட்சி அமைப்புகளில் முன்னாள் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணார். அது வந்து எப்படி தொடங்கும் அப்படின்னா, பிரிட்டிஷ் காலத்திய ஒரு காலனி ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாட்களில் இந்த பஞ்சுருளி தெய்வத்தின் ஆட்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது சம்மந்தமாக அங்கேருந்து தொடங்குறாரு. ஸோ அதுக்கு தான் வந்து அவர் பேர் வச்சு ஒரு எனக்கு வந்து நான் அடுத்த வருஷம் வெளியிடலும் நெருக்கடி பண்ணாதீங்க, இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு 2-3 வருஷமாவது ஆகும்னு வெளிப்படையே சொல்லிட்டார். அதனால தான் அவர் சாப்டர் 1ன்னு வைக்கிறார். ஆமாம், சாப்டர் 2ன்னு வைக்காம ஆமாம், சாப்டர் 1 வைக்கிற காரணம் வந்து அதுதான். நான் கேட்டேன், எப்படி சார் அந்த ஐடியா எப்படி சார் வந்து, இல்லை சார் இதெல்லாம் வந்து சினிமா இல்லை சார், இது வந்து எங்களுடைய வாழ்க்கை சார், நான் அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு. இன்றைக்கி வந்து 2022 வெளிவந்த அந்த படத்துடைய பெரும் வசூலுக்கு பிறகு ஒரு உந்துதல் காரணமாக தான் இந்த சாப்டர் 1ன்னு எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படின்னு தெரியல, அதாவது சினிமாவுக்கு வந்து முன்னாடிலாம் சொல்லுவாங்க, தமிழ் சினிமாவில் வந்து கேஆர் விஜயா வந்து சாமியாக நடித்தாங்கன்னா அவங்க வந்து உண்மையிலே விரதம் இருந்து நடிப்பாங்க, அதுக்குன்னு சில கட்டுப்பாடெல்லாம் வச்சுருப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, எங்கேயும் வந்து வெளியில் சாப்பிட மாட்டாங்க. அதை வந்து நான் கேஆர் விஜயன் அவரோட இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களே சொன்னாங்க, நான் ரொம்ப வெளியில் எங்கேயும் போக மாட்டேன், நான் வந்து யாரையும் பொதுவாக பார்க்க மாட்டேன், அந்த சாமி வேடத்தில் நடிக்கும்போது நான் இதெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் வச்சுருப்பேன் அப்படிங்கிறத வந்து கேஆர் விஜயா சொன்னாங்க. அதே மாதிரி ரஜினி அவர்கள் வந்து ராகவேந்திரா படத்தில் நடிக்கும்போது அவ்வளவு தூய்மையாக இருந்திருக்காரு. அவர் எப்படி இருந்திருக்காருன்னு வெளிப்படையாக பல மேடையில் அவர் சொல்லியிருக்காரு. அத்தனையும் விட்டுட்டு அவர் வந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் அவ்வளவு சுத்தபத்தமாக இருந்து எந்த வித வஸ்துகளையும் பயன்படுத்தாமல் அவர் வந்து அந்த படம் முடிக்கிற வரைக்கும் ரொம்ப இருந்து நடிச்சு கொடுத்துருக்காரு ஸ்ரீ ராகவேந்திர படத்தில். இப்போ இந்த ஐயப்பன் போகிறவங்க ஒரு 41 நாள் வந்து விரதம் இருக்காமா, நீங்கள் அது வந்து 41 நாள், ஆனால் இந்த படம் முடிகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் ஆகும்ல, அது வரைக்கும் விரதம் இருக்கிற நிலையை தான் இருந்திருக்காங்க. இப்போ ரிஷப் செட்டி என்ன பண்ணுறாருன்னா, ரிஷப் செட்டி அப்படி தான் இருந்திருக்காரு. இப்போ இந்த படத்தில் சின்ன சின்ன ரோலில் நடிப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு 10 நாள் ஷூட்டிங்னா 10 நாள் விரதம் இருப்பாங்க. ஆனால் 10 நாள் இந்த படம் வெளிவந்து வர்ற வரைக்கும் நமக்கு அந்த பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவையில்லை, அது ரிஷப் செட்டிக்கு தான் தேவை அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க.
கபில்ங்கிறவர் ஒரு ஆர்டிஸ்ட். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஷூட்டிங் நடக்கிற அந்த கர்நாடகா வனப்பகுதியை ஒட்டின ஒரு இடத்துல வந்து படப்பிடிப்பு நடந்திருக்கு. அங்கே அந்த கபில் என்ன பண்ணுறாரு, ஷூட்டிங் முடிஞ்ச நேரத்தில் அவர் வந்து அங்கே உள்ள நதியில் வந்து குளிக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு அங்கே போயிருக்காரு. அப்போ அந்த நதிக்கு பேர் சௌபர்ணிகா நதி. அது எப்படின்னா, ஸ்ரீ மூகாம்பிகை கோயிலில் அந்த கோவில் பக்கத்தில் ஓடுற ஒரு நதியோட தொடர்ச்சி தான் இங்கே இந்த நதி இருக்குது, சௌபர்ணிகா நதி. அந்த நதியில் வந்து குளிக்கும்போது அவர் அங்கே நீச்சல் ஒரு இடத்துல சுழலில் மூழ்கி அவர் இறந்து போயிட்டார். யார்? கபிலுங்கிறவர். அதுக்கப்புறம் ராகேஷ் பூஜாரின்னு ஒரு நகைச்சுவை நடிகர், அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு நண்பருடைய கல்யாணத்தில் போய் நடனம் ஆடியிருக்காரு. அவர் அந்த படத்தில் முக்கியமான ரோலை நடிச்சிருக்காரு. நடனம் ஆடிட்டு வந்தவர் திடீர்னு அங்கேயே மயங்கி விழுந்து இறந்து போயிட்டார். விகே விஜய்னு கேரளாவில் சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவர் அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு. அவர் இந்த படத்துக்காக ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு விடுதியில் தங்கியிருக்கும் பொழுது அவரும் வந்து இறந்து போயிட்டார். அவர் எப்படி மாரடைப்பு வந்து இறந்து போயிட்டார் தான் சொல்கிறாங்க. அவர் எப்படி இறந்தாருங்கிறது பெரிய ஒரு மர்மமாக இருக்குது. ஸோ இது எல்லாம் பயங்கர அதிர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் அதான் கடந்த வருஷம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு பெரிய வனப்பகுதியில் வந்து இந்த படப்பிடிப்பை நடத்தியிருக்காங்க. நடத்தி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு காரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 பேர், ஒரு 20 பேர், 25 பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு வேனில் ட்ராவல் பண்ணாவது அங்கே வந்து ஒரு இடத்துல போயிட்டுருக்கும்போது, மலைப்பகுதியில் போயிட்டுருக்கும்போது அந்த போன பஸ்ஸு வந்து பெரிய விபத்துக்குள்ளாகி இப்போ ரொம்ப கீழே உருண்டு பல பேருக்கு படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து அதுலேயும் வந்து பெரிய ஷாக் ஆயிரு, என்னடா இப்படி நடந்து போச்சு அப்படின்னு. இன்னொரு நாள் ஒரு இடத்துல வந்து அதே வனப்பகுதியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த, கோவில் சார்ந்த ஒரு இடத்துல வந்து அவங்க படப்பிடிப்பு நடத்தக்கூடாதுங்கிற பர்மிஷனை மீறி அவங்க வந்து சில இடத்துல நடத்தியிருக்காங்க. அங்கே வந்து தீ விபத்தே நடந்து போச்சு. தீ விபத்து நடந்து பொருட்கள் சேதமாயிருக்கு, யாருக்கும் உயிர் சேதம் கிடையாது. இப்படியான அந்த சூழலில் தான் போன வாரம் வந்து ஒரு சிமோகாங்கிற இடத்துல வந்து ஒரு நீர்த்தேக்கம், அது வந்து ஒரு அணைக்கட்டு பகுதியில் வந்து இந்த படப்பிடிப்பு நடத்தியிருக்காங்க. படகுல கிட்டத்தட்ட 30 பேர் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அதுக்கான எல்லா சேஃப்டி இதுக்கும் வச்சிருந்தாலுமே ஒரு ஆழம் இல்லாத ஒரு இடத்துல தான் அவங்க எடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து எதிர்பார்த்த விதம் படகு வந்து அந்த சுழலில் சிக்கி கவிழ்ந்துருச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கிருச்சு. அதை மூழ்கின வேறு வழி இல்லாமல் பொருட்களை எடுக்க முடியாமல் எல்லாரும் வந்து படகை விட்டு வெளியில் வந்து நீந்தியே தப்பிச்சு வந்திருக்காங்க. ஆனால் அந்த கேமராக்கள் எல்லாம் போயிடுச்சு, அதில் எல்லாம் நனைஞ்சு போச்சு. அதை வந்து அந்த காட்சிகளை ரெக்கவரி பண்ணி எடுக்க முடியுமா அப்படிங்கிறது கூட தெரியல. இப்படியாக தொடர்ந்து இந்த காந்தாரா படத்துக்கான படப்பிடிப்பு முடிகிற வரைக்கும் அவ்வளவு பெரிய ட்ராஜடியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, பெரிய சோகத்தை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கு இந்த படம். அவர் வந்து சுத்தமாக இருப்பார், அவர் ரிஷப் செட்டி ஒரு டைரக்டர், அவர் ரைட்டர் அப்படிங்கிற முறையில் அவர் வந்து தூய்மையாக இருப்பாருன்னு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து நீங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் விதைக்க முடியாது. அதனால அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அபசகுனமாக வந்து இந்த கர்நாடகா மீது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பீதியை ஏற்படுத்தியிருக்கு இந்த காந்தாரா படத்துடைய படப்பிடிப்பு குழு. இதை எப்படி வந்து அவங்க வந்து எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. நம்ம படங்கள்லாம் ஒரு வழக்கமாக வர்ற ஒரு டைலாக் வரும், இந்த மாதிரி தொடர்ந்து அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே இருந்ததுன்னா தெய்வ குற்றம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு தமிழ் சினிமாவில் நடந்திருக்கு. நீங்கள் பத்திரகாளின்னு பேர் வச்சுக்கோங்க. பத்திரகாளின்னு வைக்கப்படுற படத்துலேயே வந்து அதுக்கு வந்து நெகட்டிவான பல தீ விபத்து நடந்திருக்கு பத்திரகாளி இதில். அதில் ராணி சந்திரியான நடிகை விமான விபத்தில் இறந்து போயிருக்காங்க. அதே மாதிரி ரஜினியோட காளி படத்தில் வந்து காளின்னு தலைப்பு வச்சா அதுலேயும் வந்து தீ விபத்து நடந்திருக்கு. காளி படத்துலேயே தீ விபத்து நடந்திருக்கு. அதே மாதிரி தமிழில் இப்போ அந்த காளிங்கிற இன்னொரு டைட்டில் இங்கே மறுபடியும் பயன்படுத்தினாங்க. அந்த படத்துலையும் பயங்கர விபத்து நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு அமானுஷ்யமான விஷயம் வந்து சில விஷயங்களில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறுக்கவும் முடியல. இதை நம்பவும் முடியல, மறுக்கவும் முடியல. ஆனால் விபத்தை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக வந்து நான் வந்து ராஜா சாரோட பயணம் பண்ணிகிட்டு இருந்த காலங்கள்கிட்ட ராஜா சார் எனக்கு சொன்ன சம்பவம் ஒன்று இருக்குது, கண்ணதாசன் அவர்களை பற்றி. இங்கே வந்து நரசு ஸ்டுடியோன்னு வடபழனியில் இருந்திருக்கு. அந்த ஸ்டுடியோவுக்கு வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து பாடல் எழுதி கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் பணம் வாங்கிறதுக்காக அந்த ஸ்டுடியோவுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிருந்த போது அவங்க பணம் கேட்டோன்னே அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவர் மனம் வருத்தப்பட்டார் கண்ணதாசன். என் வயிறு எரியிற மாதிரி நீங்கள் எரிஞ்சு போவீங்கடான்னு சொல்லிட்டார்.
சொல்லிட்டு வந்துட்டார். வந்த பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், ஏன் நம்ம இப்படி சொல்லிடக்கூடாதோ அப்படின்ட்டு. திரும்ப பார்த்தா 2வது நாளில் நரசு ஸ்டுடியோவில் மிகப்பெரிய தீ விபத்து எரிஞ்சு போச்சு. தீ விபத்து நடந்து பெரிய அந்த அங்கே இருந்த பொருளால் எரிஞ்சு போச்சு. இது வந்து அவருடைய வாக்கா, அவர் எழுதுறவங்க ரைட்டர்ஸுடைய அந்த சொல் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுங்கிறது பழமொழி உண்டு. அது வந்து நடந்து போச்சு. அது வந்து அது எப்படி நடக்குதுங்கிறது நமக்கு சொல்ல முடியாட்டி, விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்க முடியலாட்டியும், ஆனால் நடந்து போயிடுது. இப்போ சொல்லுவாங்க, ஏதோ தப்பா நடக்க போகுது நான் உணர்றேன், கனவு இந்த மாதிரி கண்டேன் அப்படிமா. இப்போ நீங்கள் உதாரணம் சொன்னால், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாருன்னா, இயற்கையாகவே சில விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து அந்த இதை வந்து கொடுக்கும். என்னென்னா, நம்ம அதை நோக்கி ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து இயல்பாகவே அந்த காட்சிகள்லாம் தெரியும். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இது தான் நடக்கும், இது நடந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒரு முறை வந்து ராஜா சாருடைய ஸ்டுடியோவில் வந்து வாலி அவர்கள் வந்து பாடல் எழுத வந்திருக்காங்க. அப்போது வாலி அவர்கள் பாடல் எழுதிட்டு கிளம்புறாங்க. மதிய நேரம், சாப்பாட்டு நேரம். ராஜா சார் வந்து, ஆனால் இருங்கண்ணே நம்ம கார் வருது நம்ம போகலாம் அப்படின்னு. இல்லை ராஜா, நான் இந்த காரை வச்சுட்டு கிளம்புறேன். இல்லைண்ணே நான் கொண்டு வந்து விட சொல்கிறேண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வா ராஜா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. ராஜா சார் வந்து, நம்ம போகணே, இருங்கண்ணே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு இருக்காரு. ஆனால் இல்லை ராஜா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். போன பிறகு பார்த்தா கோடம்பாக்கம் பக்கத்தில் கார் மிகப்பெரிய விபத்தை சந்திச்சிருச்சு. இது வாலி சார் அவருடைய வாழ்க்கையில் அவரே சொன்னது. ராஜா சார் நான் திரும்ப வந்து ராஜா சார்ட்டே கேட்டேன், இந்த மாதிரி வாலி ஐயா சொன்னாங்க அப்படின்னு. ஆமாயா இது மாதிரி நடந்தது அப்படின்னு. நான் வாலி சார் வீட்டில் கற்பகவனியில் போய் பார்க்கும்போது இந்த சம்பவத்தை சொன்னார். ஏன் சொன்னார்னா, அவர்கிட்ட சில பேர் சொன்னால் படிச்சிருயா, அதில் ராஜா முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அப்போ பழனி பரத என்ன கூட இருந்தாங்க. ஏன் இப்படி வந்து நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அது வந்து ஆனால் இது நடந்து போகுது. இப்போ இந்த காந்தாரா படத்துக்கு ஏற்பட்டிருக்க இந்த விபத்துங்கிறது கர்நாடகா ரசிகர்களவே பயங்கர பீதியில் ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். அந்த காந்தாரா படத்தோட இந்த கடைசி படம் நல்லபடியாக அந்த படம் முடித்து வெளியில் வரணுங்கிறத நம்மளுடைய ஆசை. ஆனால் அதற்குள்ளே இன்னும் என்னென்ன மாதிரியான விபத்துகள் அது அந்த படக்குழுவினர் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அந்த தெய்வத்தோடைய உக்கிரம் வந்து வேற மாதிரி இருக்குது. நம்ம வந்து கறி திங்குதோ நம்ம என்னென்னமோ படைக்கிறோம்ல, அதெல்லாம் அங்கே இல்லை. அது ஒரு எளிமையான தெய்வம். வனத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் எளிய மக்களை வந்து வதைக்கிற கும்பலுக்கு எதிராகவும் ஒரு தெய்வம் கிளம்பி இருக்குன்னா அது காந்தாராவாக தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் கூட அப்படியான ஒரு தெய்வம் வந்து இருந்ததா நமக்கு தெரியல. நமக்கு வந்து காவல் தெய்வமாக முனீஸ்வரன், கருப்பசாமி எல்லாம் இருந்தாலும் கூட பொதுவாக வனதேவதைன்னு வச்சு கும்பிடுவோம்ல. ஆனால் இந்த மக்களுடைய வாழ்வியலோடு சேர்ந்து இந்த வனம் இருக்குது, இங்கே வந்து நீ கை வைக்கக்கூடாது வனத்தில் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையோட ஒரு தெய்வம் இருக்குன்னா அது காந்தாரா தெய்வம் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அதுக்கு பிறகு அந்த காந்தாரா படம் வந்ததுக்கு பிறகு நானே வந்து பல முறை இந்த காந்தாரா தெய்வத்தை பற்றின பல விஷயங்களை நான் தேடி தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இவ்வளவு ஒரு உக்கிரமான ஒரு தெய்வமாக இருக்குது. அவர் வந்து அந்த ரிஷப் செட்டி சொன்னார், நான் நடிக்கலைன்ட்டார். அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் நான் நடிக்கலை, நான் வந்து இயக்கப்பட்டேன் அப்படிங்கிறாரு. அது உண்மைன்னு நீங்கள் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த காட்சியில் வந்து அவர் வந்து ஒரு நடிகனாக அவர் பார்க்கவே முடியல அந்த படத்தில். அவ்வளவு ஒரு நரம்பெல்லாம் புடைக்கும் அந்த காட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா. அப்படியான ஒரு தெய்வம் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக அந்த தெய்வத்துக்கு ஏதோ ஒரு அருள் இருக்கிறதா தான் நான் நம்புகிறேன். ஏற்கனவே இந்த தெய்வம் ஏதாவது சினிமாக்களில் வந்திருக்கா? குறிப்பாக கன்னட படங்களில் கூட சின்ன அளவில் கூட காமிச்சிருக்காங்களா அதை பற்றி? இந்த காந்தாரா தெய்வத்தை பற்றின எந்த வித படங்கள்லையும் அவங்க வந்து காண்பிச்சதாக இல்லை. அவர் திருவிழா காட்சிகளை வந்து வட்டிருப்பாங்களே தவிர அப்படி வந்து காந்தாரா தெய்வத்தை வந்து காண்பிக்கலை. நம்ம ஊரில் உள்ள சிறு தெய்வங்களை நீங்கள் வந்து எடுத்து திரைப்படமாக்கும் யாராவது முயற்சி பண்ணாங்கன்னா அவ்வளவு தெய்வ கதைகள் இருக்குது. தெய்வ கதைகள்னால் என்ன? நீங்கள் உதாரணமாக சொல்லணும்னா, மாளிகாப்பூருடைய படையெடுப்புக்கு நடந்த போது இங்கே சின்னமனூர் செப்பேடுகளை சொல்லப்படுற அந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா, அங்கே வந்து ஒரு 2 பெண்களை வந்து பார்த்து அவங்கள வந்து விரட்டிட்டு அவங்க ஆசைக்கு இணங்க முயற்சி வைக்கும் போது அவங்க அந்த 2 பெண்களும் தங்களை தாங்களே தீ வைத்து எரித்து கொண்டதாக ஒரு பெரிய ஒரு தகவல் உண்டு. இந்த தெய்வங்கள் தான் இப்போது வந்து அவங்க சேலைக்காரி அப்படிங்கிற ஒரு தெய்வமாக, சிறு தெய்வமாக அந்த தென் மாவட்டங்களில் வணங்கப்படுது. இந்த தெய்வத்தை பற்றின ஒரு தகவலை நம்ம எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை, நம்பிக்கை உள்ள தெய்வங்களை நீங்கள் தொடும் பொழுது நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக அணுகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரியவங்க எனக்கு சொன்னது. ஸோ இந்த காந்தார பட ஷூட்டிங் அனுபவங்கள் வந்து இதை நம்ம வந்து இதுதான் காமிக்குது.